ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அகஸ்டின் ஃபோர்வின் நிறுவனத்திலேருந்து இன்றைக்கி இந்த ஆடியோ பதிவில் விட்ராவல் தொடர்பான ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஆடியோ முழுமையாக கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிடத்துக்குள்ளவே முடிக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அதை பார்க்குறேன் நான். சரிங்களா? ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகும்போது நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எப்போ பார்த்தாலுமே 27,000 பேர் பார்த்துட்டாங்க, 30,000 பேர் கேட்டுட்டாங்கன்ற மாதிரி அதில் கவுண்ட்டு காட்டுது. சிஸ்டம் தான் அப்படி காட்டுதா இல்லை உண்மையாகவே நீங்கள் கேட்குறீங்களான்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கேட்டால் உங்களுக்கு லாபம் அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஆடியோ நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸை வந்து அது ஆடியோவோ இல்லை வீடியோவோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். இது வந்து நம்ம நஷ்டமடைகிறதுக்கு இதில் வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? நம்மளுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்குமே நஷ்டத்துக்கு இங்கே வேலை இல்லை. முதல் விஷயம் அதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் வந்து தவறான பதிவுகளை அங்கங்கே பரப்பிக்கிட்டு இருக்கிறதாவும் எனக்கு நிறைய நியூஸ் வருது. நானும் நேரடியாக பார்க்குறேன். எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. சரிங்களா? ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு ஆள் வந்து என்கிட்ட நிரூபிக்கட்டும். தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி 1.5 மாதமாக என்ட்ரியே எடுக்கலப்பா, ஆனால் பேமெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஏதாவது ஒரு கம்பெனியை கொண்டு வந்து காட்டட்டும். நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? அதுவும் ஒருத்தருக்கு 2 பேருக்குலாம் கிடையாது. ஒருத்தருக்கு 2 பேருக்கு பேமெண்ட்டு கொடுத்துட்டு நான் பேமெண்ட் கொடுத்துட்டேன்லாம் சொல்லக்கூடாது. நான் கொடுக்குற அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களான்னு மட்டும் யாரையாவது ஒருத்தரை வந்து காட்ட சொல்லுங்கள். குறை சொல்கிறவங்கள சொல்லுங்கள். அவ்வளோதான். இல்லையே சார், நான் இத்தனாந்தேதி விட்ரால் கொடுத்தேன், எனக்கு இன்னும் வரலையே சார் அப்படின்னு சொல்லி சில குரூப்புகளில் போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமரான்றதை நீங்கள் கேளுங்க. நம்ம கஸ்டமராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூசர் ஐடி, கஸ்டமர் ஐடின்னு ஒன்று அவங்களுக்கு இருக்கும். அது இருந்தால் தான் அவங்க நம்ம கஸ்டமர், இல்லையா? ஸோ இல்லைன்னா அவங்க வந்து நார்மலாக குற்றங்களை சொல்கிறதுக்கும் விமர்சனங்களை பரப்புறதுக்குமே உருவாக்கப்பட்ட ஒரு நபர். அவங்க அம்மா அப்பா அவங்கள வந்து அதுக்கு தான் பெற்று போட்டிருப்பாங்க. பட் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. என்னுடைய வேலை என்னவோ அதை நான் தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வேலை அப்படின்றது எனக்கானது மட்டுமல்ல, என்னை சார்ந்து என்னை நம்பி என்னுடைய நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமானது தான். ரைட்டுங்களா? அதில் நான் வந்து எந்த அளவுமே ஒரு ஒரு பாயிண்ட்டு கூட நான் வந்து அதில் வந்து திசை மாதிரி போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்களுடைய முழு உழைப்புமே நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஆழமாக ஃபோர்வின்காக நான் போட்ட ஆள். அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குன்றது எனக்கு தெரியும். என்னுடைய உழைப்பு எனக்கு இன்றைக்கி பலன் கொடுக்கோ இல்லையோ, நாளைக்கு எனக்கு பலன் கொடுத்தே தீரும். அதில் மாற்றமே கிடையாது. ஸோ அதை நான் இங்கே தெளிவாகவே நான் வந்து ஆழமாகவே பதிச்சிட்டேன் என்னுடைய விதையை. ரைட்டுங்களா? ஓகே, இது இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்டாக நம்மளுடைய கான்செப்ட்டுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு விட்ராவல் கொடுத்தாச்சு இல்லையா? 2ஆம் தேதி நம்ம விட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 4வது நாள். 2ஆம் தேதி விட்ராவல் போட்டோம். 3ஆம் தேதி லீவு. திங்கட்கிழமையிலேருந்து உங்களுக்கு பே அவுட் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். திங்கட்கிழமையிலேருந்து பேமெண்ட் போய்கிட்டுருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று பேமெண்ட் போட்டது இப்போ வரைக்கும் கஸ்டமர்ஸ்க்கு முந்தா நேற்று போட்டது நேற்று இன்றைக்கி வரைக்கும் பேமெண்ட் அவங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ அதே சமயத்தில் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தொடர்ந்து விட்ராவல் கொடுத்துக்கிட்டே வரோம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி ஜனவரிக்கு போங்க. ஜனவரியில் வந்து நம்மளுடைய விட்ராவலில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. ஒரு முறை நம்ம விட்ராவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விட்ராவல் ஃபண்டு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து என்னுடைய ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய அந்த விட்ராவல் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் விட்ராவல் கொடுக்க முடியும். ஞாபகம் இருக்குங்களா? ஆனால் இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி வித்ட்ராவல் கொடுக்குறேன், ஒரு 5,000 ஒரு 500 இல்லை ஒரு 5,000 கொடுத்தா கூட நாளைக்கு அகைன் நான் விட்ராவல் கொடுக்க முடியும். கவனிச்சிங்களா? ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, விட்ராவல் கொடுத்த பேமெண்ட்டு அதிகபட்சம் 7 ஒர்க்கிங் டேக்குள்ளே உங்களுக்கு வந்து சேர்ந்துருன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து நல்லவங்க கெட்டவங்க, கம்பெனிக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ லாஸ்ட் நாள் தான் போகும், மற்றவங்களுக்கெல்லாம் முதல் நாளில் போகும் அப்படின்றதெல்லாம் இங்கே இல்லை. இப்போ நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோன்னா அதன் பிரகாரம் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய இமெயிலுக்கு மட்டுமே நேற்றுலேருந்து நினைக்கிறேன், நேற்று இன்றைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4,700 இமெயில்ஸ் வந்திருக்கு. அதில் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறதும் உண்டு. சில நபர்கள் ஸ்க்ரீன்ஷாட் போடாமல் அவங்களுடைய மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா, அதை அப்படி காப்பி பண்ணி போட்டிருப்பாங்க, அவங்களும் இருக்காங்க. சில நபர்கள் வந்து ரெக்வெஸ்ட்டாக டெஸ்ட் மெயில் போட்டு செக் பண்ணவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் உள்ள அந்த மெயிலில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ மக்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? கண்டிப்பாக அதை தொடர்ந்து இருக்கணும். நாங்கள் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வாங்கின பணத்தை எங்களுக்கு காட்டுங்க. ரைட்டுங்களா? நீங்கள் காட்டினா மட்டும்தான் சரி ஓரளவுக்கு உங்களுக்கு போயிட்டுருக்குன்றதை நானும் நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் தெரிஞ்சுப்பாங்க. நோட்டீஸ் போர்டில் அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா 3 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா இமெயிலில் இருந்து டவுன்லோட் பண்ணி
நான் வச்சுருக்கிற லிஸ்ட்டு யாருக்கெல்லாம் அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டு இருக்கோ அந்த லிஸ்ட்டெல்லாம் ஒன் பை ஒன்னாக எடுத்து நாங்கள் செக் பண்ணி நான் இங்கே போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஓப்பன் பண்ணாத மெயில்ஸே கிட்டத்தட்ட கிடக்கு. அதுவே பார்த்திங்கன்னா இன்னும் 3000லேருந்து 3500 மெசேஜ் மேலே அதுவே கிடக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் அப்படின்றது அடுத்தடுத்த நாள் நீங்கள் தாராளமாக விட்ரால் கொடுங்க. அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, பேமெண்ட் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். 4win அப்படின்ற பேரில் இருந்து தான் வரும். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். இன்றைக்கி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எந்த நிறுவனங்கள் அவங்களுடைய பேரில் பே அவுட் தராங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே ஒரு பேங்க்லேருந்து பணம் உங்களுக்கு கிரெடிட் ஆகுது அப்படின்னா அதுவும் கம்பெனி பேரில் நம்மளுடைய கம்பெனிலேருந்து நம்ம கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து வந்தால் மட்டும் அதே பேரில் வரும். இப்போ நான் ஒரு ஏஜென்சிட்ட ஒரு 1% 2% கமிஷனுக்கு கொடுத்து போட்டேன் அப்படின்னா அவங்களுடைய பேரில் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அப்போ இந்த பேமெண்ட்டு விஷயத்தில் கூட நம்ம கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராப்பராக கம்பெனி பேரில் தான் போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து 4win அப்படின்ற பேரை இன்றைக்கி வரைக்கும் வச்சு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்மளுடைய கான்செப்ட் நேம் என்ன? 4கார்ட். 4கார்டுன்றது எதுலேருந்து உருவாச்சு அப்படின்னா 4winனுடைய ஒரு பிரான்ச், அவ்வளோதான், ஒரு கிளைன்னு வச்சுக்கலாமே. அப்போ நம்மளுடைய முதன்மையான நிறுவனம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய 4win தான். அதில் எந்த மாற்று கருத்தும் எங்கேயும் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எல்லா டாக்குமெண்ட் லீகல் வைஸாக இப்போ இன்றைக்கி இந்த மாதம் ஜிஎஸ்டி கட்டினது கூட நாங்கள் அந்த 4winல தான் கட்டியிருக்கோம். லாஸ்ட் மந்த்துக்கு ஐடி ஃபைல் பண்ணி முடிச்சது கூட நாங்கள் 4win பேர் 4win அசோசியேட்ஸ் எல்எல்பி வரைக்கும் நாங்கள் அதில் தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது விட்ராவல் தொடர்பாக வரக்கூடிய கேள்விகள், சார் எங்களுக்கு வந்து நேற்று 4ஆந்தேதி விட்ராவல் கொடுத்துருந்தோமே சார், அது எப்போ ப்ராசஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்திருக்கு. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா 4ஆந்தேதி 5ஆந்தேதி அதாவது நேற்று வரைக்கும் விட்ராவல் கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் இப்போ பேமெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பேட்ச் வைஸாக தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ 2ஆந்தேதியே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா திங்கட்கிழமை நைட்டு நான் உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டேன். ஆனால் அது என்ன ஆச்சு, 40-45 நாள் நம்ம பேமெண்ட்டே போடாததுனால பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது டிக்ளைன் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அது எல்லாத்தையுமே சரி பண்ணி விட்டு உடனடியாக என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் பேமெண்ட் வர்றதுக்காக, அதாவது நேற்று பேங்க்கில் பேசி அதுக்கான அப்ரூவல் மெயில் எல்லாமே போட்டு நேற்று மதியானத்துலேருந்து ஒரு 4 மணிலேருந்து உங்களுக்கு பேமெண்ட் போக ஆரம்பிச்சிட்டு. இப்போ 2ஆந்தேதியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 18 பேட்ச். ஸோ 18 பேட்சில் இப்போ வரைக்கும் 13 பேட்சில் இருக்கிறவங்களுக்கு பேமெண்ட் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6500லேருந்து 7000 பேருக்கு பேமெண்ட் போயிட்டு ரிசீவே ஆயிடுச்சு அவங்க அக்கௌண்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ அந்த ரிசீவ் ஆனவங்களில் பேமெண்ட் ப்ரூஃப் அனுப்பாதவங்க டேரெக்டாக இமெயிலுக்கு அனுப்பிச்சிருங்க. நான் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி நான் வந்து ஒரு 50 போஸ்டராவோ ஒரு 100 இமேஜாவோ எடுத்து நான் குரூப்பில் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னுடைய மெயின் ஒர்க்கே அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த 2ஆம் தேதிக்கான பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா 4ஆந்தேதி விட்ராவல் கொடுத்தவங்களுக்கு, அதாவது மினிமம் 1000 ரூபாய் வச்சுருந்தோமா, அன்னைக்கு டேட்டில் விட்ராவல் கொடுத்தவங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 4ஆந்தேதி கம்ப்ளீட் ஆகி முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா இப்போ 4ஆந்தேதிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அதிகமான பீப்புள்ஸ்லாம் இல்லை. 4ஆந்தேதி காலையில் நம்ம ரிப்போர்ட் பார்க்கும்போது எத்தனை கொடுத்துருந்தோம்? 10,149 பேர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 17,000 பேர் கொடுத்துருந்தாங்க டோட்டலாக, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேற்றுலாம் ரொம்ப கம்மி. ஏன்னா பெரிய அமௌண்ட்டு வச்சதுனால ஒரு 3200 பேர் தான் டோட்டலில் விட்ராவல் கொடுத்தவங்களுடைய டோட்டல் கவுண்ட்டே. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ரெகுலராக எல்லாருமே வந்து விட்ராவல் வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ, அதாவது இப்போதைக்கு இன்னொரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் வேலெட்டு மட்டும்தான் இப்போ விட்ராவல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா இது சம்மந்தமாகவே நிறைய கேள்விகள் எனக்கு வந்துச்சு. வாட்ஸ்அப் வேலெட் மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அதர் வேலெட் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் வேலெட்டில் தான் இப்போ நம்ம நிறைய பேருக்கு உங்களுடைய வேலெட்டில் வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா, டிசம்பர் 28லேருந்து ஜனவரி 6ஆந்தேதி வரைக்கும். ஸோ அந்த கேப்பில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் பண்ண பேமெண்ட் எல்லாமே வாட்ஸ்அப் வேலெட்டில் தான் ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? அது நீங்கள் என்ன வேலெட்லேருந்து இன்கம் கொடுத்தாலும் சரி, அதர் வேலெட்டில் வித்ட்ராவல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டும் வாட்ஸ்அப் வேலெட்டுக்கு தான் நாங்கள் ஏற்றி விட்டுருக்கோம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் வேலெட்டை கம்ப்ளீட்டாகவே ஜீரோ பண்ணுறோன்னா பணத்தை கொடுத்துட்டு. சரிங்களா? உடனே தப்பாக நினச்சிடக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து அந்த மினிமம் விட்ராவல் எடுத்து நீங்கள் அதை ஜீரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வேலெட் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அப்போ அதுக்கப்புறமா அதர் வேலெட்டு நம்ம விட்ராவல் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதர் வேலெட்டில் விட்ராவல் இருக்கிறவங்க பேமெண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்கு இருக்குன்னா நல்ல டீம் கொடுத்துருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும்.
ஸோ டீம் கொடுத்துருப்பாங்க, நல்ல ஒரு இன்கம் ஒரு மினிமம் ஒரு 20-25,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரியும் 100% அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு வந்திருக்கிற கால்ஸ் அதர் வேலெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி. மெசேஜ் ஒரு 6-7 பேர் பண்ணியிருந்தாங்க, ஒரு 5-6 பேர் கால் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். பட் அவங்களுக்கும் சேர்த்து இதில் அவங்களுக்கு கொடுத்தாச்சு, பதில் கொடுத்தாச்சு. ஏன்னா கேட்காத நபர்களுக்காக இந்த பதில். ஸோ அப்போ நம்ம வாட்ஸ்அப் இன்கம்மை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதர் வேலெட்டை வந்து விட்ரால் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது கொஞ்சம் பொறுங்க, ஒரு 5லேருந்து 10 நாட்களுக்குள்ளே அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய இந்த விட்ராவல் உங்களுக்கு இதில் பெண்டிங் எதுவுமே இருக்காது. இப்போ முக்கியமாக இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, சார் எங்களுக்கு டிசம்பரில் வந்து 29ஆம் தேதிக்கு நிறைய பேருக்கு பணம் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 18-19 ஜனவரியில் 17ஆம் தேதி நினைக்கிறேன், 17, 18, 19 ஒரு 3 நாள் வரைக்கும் சார் இந்த பேமெண்ட்டெல்லாம் எங்களுக்கு ரிட்டர்ன் வரலன்னு சொல்லி நிறைய மெயில்லையும் போட்டிருந்தீங்க. ஸோ அது மெயிலில் நீங்கள் போட வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அதை நான் ஏற்கனவே அப்டேட் தந்திருக்கேன். அந்த பணமும் உங்களுக்கு வேலெட்டில் ஏறிடும். நம்ம தான் மறுபடியும் சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் லாஸ்ட்டு விட்ராவல் என்றைக்கோ அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப் இன்கம் வந்திருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதை உறுதியாகவே நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ரெகுலராக அந்த பேமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று, வரக்கூடிய இன்கம்மை தயவு செஞ்சு நிறைய பேர்லாம் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு வந்து மெசேஜ் வரல சார், ஸ்டேட்மெண்ட் எனக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நம்ம சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து நமக்கு போடுறாங்க. நிறைய பேர் பேங்க்கில் பாஸ்புக்கை என்ட்ரி போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் கவனிக்கணும். சரிங்களா? இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நான் ஐடி டெர்மினேஷன் பண்ணிடுவேன் அப்படின்றதுனால பயந்து கூட கொடுக்கலாம். 1. 2வது, கம்பெனி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பிரகாரம் அவங்க நமக்கு ஒரு ஃபேவராக பண்ணுறாங்க. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் பண்ணுறாங்க, அதுதான் எங்களுக்கு தேவை. பண்ணுறாங்க, இதை ரெகுலராக பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய நியூ அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு அனுப்ப தேவை இருக்காது. உங்கள் இன்கம் ப்ரூஃபை உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளவே நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் எத்தனை முறை விட்ரால் எடுத்திருக்கேன்றது நீங்களே பார்த்துக்க முடியும். எப்போல்லாம் நான் எனக்கு இன்கம் கிடச்சிருக்குன்ற ப்ரூஃப் உங்களுக்கு உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவை. நாளைக்கு நீங்கள் உங்களை நம்பி ஒரு நபர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பாருப்பா நான் எடுத்த இன்கம் ப்ரூஃப்னு சொல்லி நீங்கள் தாராளமாக எடுத்து காட்ட முடியும். ஓகேங்களா? பட் நீங்கள் கண்டிப்பாக போய் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மறுபடியும் நான் பதிவு வைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக ஆட்களை சேர்க்கணுன்ற கட்டாயம் இங்கே கிடையாது. நம்ம பிஸ்னஸ் பிளானில் நார்மலாக ஜாயின் பண்ணாலே சம்பாதிக்கலாம். அந்த மாதிரியே தான் நம்ம அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிளானை ஃப்ரீயாக இருக்கிற டைம் நீங்கள் நல்லாவே பாருங்கள். அதில் இன்னும் நிறைய ட்விஸ்ட்டு வச்சுருக்கோம். 1 by 1 உங்களுக்கு ஃப்யூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கான விட்ராவலுக்கான ப்ராசஸ் இது தான், அப்டேட் இது தான். விட்ராவல் கொடுத்த எல்லாருக்குமே மிக விரைவில் பேமெண்ட் வந்து சேரும். என்ன சார் நீங்கள் ஆரம்பத்தில் டெய்லி விட்ராவல்னு சொன்னீங்களே அப்படின்னு டெய்லி விட்ராவல் தான், டெய்லி பணம் போயிட்டு தானே இருக்குது. பணம் யாருக்காவது போகாமல் இருக்குது. இன்றைக்கி ஒரு 10 நாள் தொடர்ந்து யாருக்குமே பணம் போகலைன்னா நீங்கள் கேட்கலாம். ஒரு 7 நாள் தொடர்ந்து யாருக்குமே பணம் போகலைன்னா கேட்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பல்க் டிரான்சாக்ஷன். சரிங்களா? இது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நேற்று எனக்கு நடந்த சம்பவம் இது. பல்க் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 20 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் இருந்தது. சரிங்களா? மேக்ஸிமம். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட் மெயில் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்கலை, அதனால் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் எண்டு வரைக்கும், நல்லா கவனிக்கணும், மார்ச் எண்டு வரைக்கும் மேக்ஸிமம் டிரான்சாக்ஷனே பெர் டேக்கு வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகாது, பே அவுட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 பேங்க்லேருந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒன்று இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து அனுப்புகிறேன், இன்னொரு பேங்க்லேருந்து உங்களுக்கு நான் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், HDFC பேங்க் மூலமாக. ஸோ அதனால் வந்து பேமெண்ட் அப்படின்றது ஒரு இஷ்யூ இல்லை நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். அதை சாதாரணமாக இப்போ இந்த 2 நாளில் விட்ரால் கொடுத்துருக்குறவங்களுக்கு பணம், அந்த 2ஆம் தேதி விட்ரால் கொடுத்துருக்குறவங்களுக்கு பேமெண்ட் போனதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எவ்வளோ ரூபா நம்ம கொடுத்துட்ருக்கோமான்னு சொல்லி. ஸோ அதை நம்ம மறுபடியும் பெருமையாக சொல்ல வேண்டாம். 10 நிமிஷம் சொன்னேன், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, வேகமாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அதர் வேலெட்டுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதர் வேலெட்டில் இன்கம் இருக்கிறவங்க ஒரு 5லேருந்து 10 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான இன்கம்மை எடுக்கிறதுக்கு வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய விட்ராவலை எடுத்து முடிச்சிடட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த விட்ராவலே இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 6500 பேர் பக்கம் பணம் வாங்கிட்டாங்க. ஓகேவா? இந்த 6500 பேரில் கிட்டத்தட்ட 2000 பேர் 2500 பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விட்ராவல் 0. இது வரைக்கும் அவங்க விட்ராவலே எடுத்ததில்லை. அவங்களுக்கு முதல் முறையாக விட்ராவல் அவங்களுக்கு போயிருக்கு. சரிங்களா? ஸோ இது நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணலை.
டோட்டலாக நான் இன்றைக்கி தான் அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தேன். 6500 பேர் போன இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 2000 பேருக்கு மேலே ஃபஸ்ட்டு விட்ராவல் எடுத்தவங்களே இருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு விட்ராவல் இப்போ தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு விட்ராவல் எடுத்தவங்க, 2 விட்ராவல் எடுத்தவங்களுக்குலாம் ரெகுலராக போயிட்டு தான் இருக்குது. ஓகே, சரி. இப்போ நிறையா பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன். நிறையா பேருக்கு வந்து வேலெட் வந்து மைனஸில் போய்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. சரி, எனக்கு 1000 ரூபா மைனஸில் இருக்குது, 2000 ரூபா மைனஸ், 3000 ரூபா மைனஸ்ன்னு இருக்காங்க. நீங்கள் மைனஸில் இருக்குது அப்படின்னா இருக்குது, ரைட்டு. நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் உங்களுக்கு மைனஸில் போகலை. அதாவது இன்றைக்கி நடந்த தகவலை நான் இன்றைக்கி நேற்று நடந்ததை மட்டும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சில நபர்களுக்கு ப்ளஸில் டெய்லி 50 ரூபா மைனஸில் போகும், டெய்லி 75 ரூபா மைனஸில் போகும். அது டெக்னிக்கல் இஷ்யூ எங்களோடது. பட் நேற்று இன்றைக்கி நடந்த சம்பவங்களில் மைனஸ் ஆகியிருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் என்ன, யாருக்கெல்லாம் மைனஸில் போயிருக்கோ, நம்மளாம் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து மறுக்கலாம், நான் இதை பண்ணலை சார், நாங்கள் தப்பே பண்ணலை, சிஸ்டம் தான் ஏதோ ஃபால்ட் ஆகி. அப்படி கிடையாது. சிஸ்டம் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அதை நாங்கள் ஓப்பனாகவே ஒத்துப்போம். சரிங்களா? என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம நேற்றுலேருந்து நம்மளுடைய விட்ராவலில் 6000 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுருக்கோம். மினிமம் 500 ரூபா, 1000, 2000, 3000, 4000, 5000, 6000 ரூபா, 6000 வரைக்கும் நம்மளுடைய விட்ராவலில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. அன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னேன், சார் நாங்கள் 10,000 ரூபா வரைக்கும் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். அது கோடிங்கில் வந்து நிறைய இஷ்யூஸ் மாறி மாறி வர்றதுனால டைம் வேறு இல்லை, 6000 நிப்பாட்டியாச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக் மூலமாக, ஸோ அதில் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது, பட் நம்ம பண்ண தப்பு தான் மெயின். சரிங்களா? நம்ம கரெக்டாக இருந்தோம்னா மைனஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னா, என் வேலெட்டில் 1000 ரூபா தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், விட்ராவல் கொடுக்கும்போது 4000 ரூபாவை செலக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது 4000 ரூபா செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த கோடிங் எழுதின இடத்துல சின்னதாக ஒரு தவறு நாங்கள் தான் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோமே, நாங்கள் வருத்தப்படுறோம் அதுக்கு. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபா தான் இருக்குது, ஆனால் 4000க்கு ஆசைப்படுறோம். என் வேலெட்டில் 500 ரூபா தான் இருக்குது, நான் 5000க்கு ஆசைப்படுறேன். என் வேலெட்டில் 1000 ரூபா தான் இருக்குது, நான் 3000க்கு ஆசைப்படுறேன். இப்படி பண்ணால் என்ன நடக்கும்? அப்போ ரெக்வெஸ்ட்டாக என்ன பண்ணுது, 3000 ரூபா எடுத்துக்குது. உங்கள் வேலெட்டில் 1000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் 2000 ரூபா மைனஸில் தான் போகும். நீங்கள் 5000 ரூபா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 5000 ரூபா ரெக்வெஸ்ட் எடுத்துக்கும். உங்கள் வேலெட்டில் 2000 ரூபா தான் இருக்குன்னா 3000 ரூபா மைனஸில் போயிடும். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இன்றைக்கி இது வந்து தனி வேலையாகவே இன்றைக்கி நைட்டு உட்காந்து இது என்ன செய்யணும், இதை அவ்வளோத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி யார் யாருக்கெல்லாம் மைனஸில் இருக்கோ அவங்களுடைய விட்ராவல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விடணும். கேன்சல் பண்ணி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ப்ளஸ் மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் ஆகும். அகைன் நீங்கள் வந்து விட்ராவல் கொடுக்கறதுக்கான கரெக்டாக கொடுக்குறதுக்கு நம்ம அது வந்து மாற்று ஏற்பாடுகளை பண்ணணும். அப்போ அதை வந்து நீங்கள் நைட்டு உட்காரணும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிராதா அப்படின்றதுக்காக நம்ம தொட்டு பார்த்துருப்போம். சிலவங்களுக்கு தேவைகள் நிறையா இருக்கிறதுனால கூட நம்ம முயற்சி பண்ணுறோம். சரி, எனக்கு ஒரு 5000 ரூபா தேவைப்படுது, சரி பார்ப்போமே கிடைக்குதான்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரிலாம் கம்பெனிலேருந்து நிறையா வெளியில் போயிருச்சு. ஏற்கனவே ட்ரிபிள் பேமெண்ட்டு, டபுள் பேமெண்ட்டு போனவங்களுக்குலாம் நாங்கள் இன்னும் குறைக்கலை. 1600 பேருனுடைய லிஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் நம்ம அதில் கையே வைக்கலை. காரணம் என்ன, சரி இருந்துட்டு போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், இதுதான். ஓகேங்களா? ஏன்னா இப்போ அதில் ஏன்னா எங்களுக்கு வந்து நேரம் இல்லை, இருக்கிற நேரத்தை வீணாக்கி. ஏன்னா மணியை நாங்கள் சம்பாதிச்சுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை பற்றி யோசிக்காமல் அடுத்தடுத்த விஷயங்களை யோசித்து தான் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அப்புறம் நியூ ஐடி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? உங்களை ஸ்க்ரீன்ஷாட் இமெயில் ஐடி கொடுத்து இன்கம் ப்ரூஃபை தான் போட சொன்னோம். அதில் நியூ ஐடி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு அதுக்கு ஒரு என்கொயரிஸ் வந்து கிட்டத்தட்ட 100-150 மெயில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மக்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எது எப்படியோ நீங்கள் ஆர்வமாக இருக்கிறது, நாங்கள் கம்பெனியை ரீலான்ச்சிங் பண்ணுற வரைக்கும் இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? எப்போவுமே நாங்கள் கணிச்சிக்கிறது என்ன அப்படின்னா, கேட்குறவங்க 1000 பேர் கேட்பாங்க, பட் உள்ளே வந்து ஆக்டிவேட் ஆகிறவங்க எத்தனை பேர் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ நம்ம லான்ச் பண்ணுறப்ப ஒருத்தர் வந்தாலும் போதும், சந்தோஷம்தான். சரிங்களா? ஏன்னா ஐடிஸை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறதே கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த பெரிய கேப் விட்டு அகைன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ அதனால் ஐடி வந்து சீக்கிரத்தில் வரும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் என்ன அப்படின்னா, ஐடி ஆக்டிவேஷன், நியூ ஐடி ஆக்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப சீக்கிரத்தில் வரும். ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னால் உறுதியாக நான் சில விஷயங்களை பதிவு பண்ணவே முடியலை. ஏன்னா எனக்கு முழுமையாக எப்போ திருப்தி ஆகுதோ நான் அப்போ தான் கொண்டு வருவேன். அது 1 வருஷம் ஆனாலும் இதுதான் நிலமை. நீங்கள் அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் வச்சு சம்பாதிச்சிக்கோங்க, அவ்வளோதான். நான் எப்போ கொண்டு வரேனோ அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் வச்சு சம்பாதிச்சிக்கோங்க. எனக்கு ஐடி தேவையில்லை. நான் ஒரு 6 மாதம் ஆகுதா, இல்லை ஒரு 6 நாள் ஆகுதா, 1 வாரம் ஆகுதா, பரவாயில்ல.
எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொண்டு வரணும். கஸ்டமர்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்டு தான் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண போகிறோம். அதுக்காக நான் அப்படி பண்ண போகிறேன், இமயமலை தூக்கி கையில் வைக்க போகிறேன்லாம் சொல்லலை. ஸோ நெட்வொர்க்கில் ஒரு சின்ன மாற்றம். இது வரைக்கும் நம்ம பார்த்த நெட்வொர்க் கம்பெனிகளை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம வெப்சைட்டில் இருந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வெப்சைட்டில் நிறைய மாற்றங்களை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ ஒரு வீடு கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வீடு கட்டும்போது என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு டிராயிங் போட்டு வாங்கியிருப்போம். அட்ராக்டிவாக இருக்கும். அதை 3D ஃபார்மெட்டில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டு வீடு அப்படியே எழுப்பி பில்லர் போட்டு எழுப்பும்போது பார்க்கணும் அருமையாக இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சு மேலே காங்கிரீட் போட்டு எல்லாம் கொண்டு வரும்போது அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு தட்டும். இது இப்படி இருந்தால் அப்படி இருக்குமா, இப்படி இருந்தால் அப்படி இருக்குமான்னு சொல்லி வீடு கட்டுற யாராக இருந்தாலும் பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுடைய பிளானில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க. 100க்கு 99% இது நடக்கும். அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம விருப்பம் எப்படி, ஏன்னா இதெல்லாம் ஒரு முறை செய்கிறது, ஒவ்வொரு முறையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ செஞ்சு வச்சுருக்கிற வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் முதல்ல 4Win கொண்டு வரும்போது வச்சுருந்த வெப்சைட்டு அது அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய பிளானுக்கு இப்போ மாடிஃபை பண்ணி ஒன்று ஒன்றா 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை ரொம்ப பிளான் பண்ணி அக்யூரேட்டாக எடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும் இதெல்லாம். இப்போ எல்லோரும் கேட்குற கேள்வி என்ன, சார் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது. சிஸ்டம் ஸ்லோவாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை, நான் எந்த இடத்துலையுமே மறுக்கலை. இப்போ முந்தானத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, இன்றைக்கெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈவன் ஆயிடுச்சு மதியானத்துக்கு மேலே. அப்போ போக போக அது சரியாகும். ஏன்னா 45 நாள் மேலே நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கோம். 45-50 நாள் யூஸ் பண்ணவே இல்லை, ஓடாத வண்டி. இப்போ தான் ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்தில் கரடு முரடாக இருக்கும், அப்படி போக போக சரியாயிரும். ஸோ அப்போ நியூ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நியூ டிசைன்லாம் பண்ணி அதை ரொம்ப நுணுக்கமாக கொண்டு வந்திருக்கோம். நிறைய வேலைகள் இருக்குது, அது எக்கச்சக்கமான. நான் ஆரம்பத்தில் என்னமோ அப்படி தான் நினச்சேன், 26ஆம் தேதி லான்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு அவங்க கையில் கொடுத்ததுலேருந்து அது இதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா நம்மளும் சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் லான்ச்சிங் அப்படின்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. நான் உடனடியாக கொண்டு வந்து லான்ச் பண்ணி டெய்லி 50 ஐடியிலேருந்து 500 ஐடி எடுத்து அதை வச்சு நம்ம உங்களுக்கு இன்கம் கொடுக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டெய்லி என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா, அது ஒரு பக்கம் ப்ரொமோஷன் ஆனால் ஆகட்டு. ப்ரொமோஷன் ஆகலையா பரவாயில்ல, நீங்கள் ஏன் உறுப்பினர், ஏன் உறவு, அவ்வளோதான். டெய்லி 50 ரூபா, டெய்லி 75 ரூபா, டெய்லி 100 ரூபா உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதை நம்ம பண்ணிக்கலாம். அதில் நியூ ஐடி பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன். இப்போ இந்த கேப்பில் வந்து பின் ஃப்ரான்ச்சைசிக்காகவும் டீலர்ஷிப்புக்காகவும் நிறைய பேர் பேசினாங்க. அவங்கக்கிட்டலாம் ரொம்ப சீக்கிரத்தில் கொண்டு வர போகிறோன்னு சொல்லி நான் நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருந்தேன். பட் அந்த இதுலேயும் ஆர்வமாக இருக்கிறவங்க நம்ம கொண்டு வர வரைக்கும் ஆர்வமாக இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். சரிங்களா? பட் அதுக்காக வந்து இப்போ பின் ஃப்ரான்ச்சைசி யாருமே எடுக்கலை, டீலர்ஷிப் யாருமே எடுக்கலைனாலும் நம்ம வந்து அதையும் கவலைப்பட போகிறது கிடையாது. இப்போ டீலர்ஷிப் எடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பொருள் வாங்குவீங்க, டீலர்ஷிப் எடுக்கலைன்னா கம்பெனியில் வாங்குவீங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். பின் ஃப்ரான்ச்சைசி எடுத்தால் பின் ஃப்ரான்ச்சைசிக்கு கமிஷன் போகும், பின் ஃப்ரான்ச்சைசி எடுக்கலைன்னா கம்பெனியில் பின் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்காக நம்ம வந்து வேகமாக வந்து பண்ணணும் அப்படின்னு இல்லை, சீக்கிரமாக வந்து இதை லான்ச் பண்ணணும் அப்படின்றது இல்லை. எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஆழ்ந்து ஆராய்ஞ்சிட்டு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணி முடித்ததுக்கப்புறமா லான்ச் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் நான் இருக்கேன். இருந்தாலும் மக்களுடைய அவசரம். நிறைய பேர் வந்து என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, சார் நாங்கள் ஐடி எடுத்து வச்சுருக்கோம் கையில், 2950 ரூபா வாங்கி 2 மாதம் ஆகிட்டு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க. நம்ம சொன்னோம், ஏன்னா இப்போ நம்ம பிளான் 2950 கிடையாது, மினிமம் 3000 ரூபா, ரைட்டுங்களா? ஸோ அதனால் 50 ரூபா நீங்கள் கையிலேருந்து போட்டுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்ச நாள் சொல்லி சமாளித்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட கையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா திருப்பி கொடுத்துருங்க. அதுதான் நல்லது. நம்ம சொன்னதுக்கப்புறமா நம்ம ஐடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதனால் நீங்கள் யாரும் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே சீக்கிரத்தில் வரும், சிறப்பாக வரும், அது மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம 4 கார்ட்டில் இருக்கக்கூடிய உறவுகள், சரிங்களா? நம்ம 4Win 4, அதாவது இனிமேல் வந்து நீங்கள் 4 கார்ட்டுன்னு சொல்லாதீங்க. நம்ம கம்பெனிக்கினுடைய ஹெட் என்னென்னா 4Win தான். ஸோ யார் எங்கே சொன்னாலும் 4Win 4 கார்ட்டுன்றதை உச்சரிங்க, சரிங்களா? இது 4 கார்ட், இது நம்ம கடை தான். ஆனால் 4 கார்ட்டினுடைய ஹெட் என்னென்னா 4Win தான். 4Win 4 கார்ட்டுன்றது கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையுமே. அதே சமயத்தில் நம்ம உறவுகள் 4Winல் இருக்கக்கூடிய 4Win 4 கார்ட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாராவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ராடக்ட் சம்மந்தமாக உங்களுடைய ஓன் மேனுஃபேக்சர் பொருட்களோ எதுவோ, சார் இதை வந்து நாங்கள் இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதில் வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது சார், மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது, இதை நாங்கள் வந்து இதை சேல் பண்ணுறதுக்கு நாங்கள் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்,
உங்கள் பிளாட்ஃபார்மில் இதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நிறைய என்கொயரிஸ் வந்திருக்கிறதுனால தான் நான் கேட்குறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14-15 பேருக்கு மேலே அவங்களுடைய ப்ராடக்ட்டை நம்ம கம்பெனிக்கு கொடுக்குறதா சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய கொட்டேஷன்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம உங்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு சின்ன அப்டேட் என்னென்னா, உங்களில் யார்கிட்டையாவது நாங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்டெல்லாம் நாங்கள் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். மார்க்கெட்டில் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. மக்களுக்கு தேவையானது மூவிங் ப்ராடக்டாக இருக்கணும். சரிங்களா? இது வந்து சும்மா வாங்கி வச்சு அப்படி இருக்கிற பொருளாக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு பொருள் பயனுள்ளதாக இருக்கணும். அதுக்கேற்ற ப்ராப்பர் ப்ரைஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம் இல்லையா, fourcart@online store@gmail அந்த இமெயிலுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் என்ன ஏதுன்றதை முழுமையாக தகவல் தெரிஞ்சுட்டு அது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி எல்லாமே நான் உங்களுக்கு விட்ரால் சம்மந்தமாக சில விஷயங்கள் பேசியிருக்கேன். இந்த ஆடியோ ரொம்ப லென்த்தியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 25 நிமிஷம் ஆகிருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் அதில் புரிஞ்சிடும். சரிங்களா? வேறு இது அடுத்த அப்டேட்டோடு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.